நாம் இன்று வழிபடும் கிருஷ்ணரின் உருவம் ஒரு மூதாட்டியின் வர்ணிப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதென்று தெரியுமா? கிருஷ்ணரின் கொள்ளுப்பேரனான வஜ்ரநாபி மகாபாரத போரின் பல ஆண்டுகளுக்கு பிறகு மதுராவின் அரசராக இருந்தார். அவரது காலத்தில் மகாபாரதத்தின் பல நாயகர்கள் இறந்துவிட்டனர். தேசம் முழுவதும் கிருஷ்ணரின் லீலைகள் எண்ணி மக்கள் அவரை கடவுளாக வழிபடத் தொடங்கினர். ஆனால் கிருஷ்ணர் எப்படி இருப்பார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதனால் கிருஷ்ணரின் உருவத்தை அறிய விஜயானாபி அஸ்தினாபுரத்திற்கு சென்று அங்குள்ள அர்ஜுனனின் கொள்ளுப்பேரனான மன்னர் பரீட்சித்திடம் விசாரித்தார். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. இதனால் வஜ்ரநாபி அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு மூதாட்டி எனக்கு தெரியும் என்றார். அந்த மூதாட்டி பரீட்சித்தின் தாயார் உத்தரா. உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க உத்தரா கண்களில் கண்ணீருடன் கிருஷ்ணரை எப்படி மறக்க முடியும் என்று கூறி கிருஷ்ணரை தலை முதல் கால் வரை வர்ணிக்க ஆரம்பித்தார். வஜ்ரநாபி உடனே தலை சிறந்த சிற்பிகளை அழைத்து அவரது வர்ணனைக்கு ஏற்ப சிலைகளை செதுக்க சொன்னார். அந்த வர்ணிப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்றால் ஒரு சிற்பியால் முழுமையான சிலையை செய்ய முடியவில்லை. கிருஷ்ணாவின் கைப்பகுதி, புன்னகை போன்ற தனித்து பகுதிகளை செதுக்கினர். வஜ்ரநபி அவற்றை கோவில் கட்டி வழிபட்டார். பிறகு வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பிருந்தாவனில் உள்ள பாங்கே சிலை முதல் ஒடிசாவின் சாக்ஷி கோபால் சிலை வரை அனைத்தும் உத்தராவின் வர்ணிப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது.